ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சந்தியா அகாடமி தமிழ். இப்போ கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும் சப்ஜெக்டுக்கான 6th லெசன் அத்தியாயம் 6ல் என்னெல்லாம் ஒன்லைனர் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜெர்மனி நாட்டில் கூட்டுறவுகளுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஜெர்மனிய நாட்டு கூட்டுறவு இயக்கத்தை எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னு பார்த்தா கூட்டுறவு கடன் இயக்கம் என அழைத்தனர். ஜெர்மானிய நாட்டில் கூட்டுறவு இயக்கம் தோன்றுவதற்கு காரணமானவர்கள் சூல்ஸ் அண்ட் ரேபீசன். சூல்ஸ், ரேபீசன் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? கூட்டுறவு இயக்கத்தின் தூண்கள். சூல்ஸ் எந்த நகரில் பிறந்தவர்? டெலிச் நகரத்தில் பிறந்தவர். நகர்ப்புற வங்கிகள் தோன்ற காரணமானவரும் நீதிபதியாகவும் பணிபுரிந்து வந்தவர் யார்? சூல்ஸ். ரொட்டி உற்பத்தி சாலையை தொடங்கி ஏழை மக்களுக்கு இலவசமாக ரொட்டி வகைகளை வழங்கி வந்தவர் யார்? சூல்ஸ். காலனி தயாரிப்பில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்களின் நிலை கருதி முதல் கூட்டுறவு அமைப்பை தொடங்கிய ஆண்டு 1849. சூல்ஸ் வங்கிகளின் பிரதிநிதிகளை அழைத்து ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த கருத்தரங்கை நடத்திய ஆண்டு 1859. செயல்களை திறம்பட செய்வதற்கென வங்கி டேஷ் பிரிவுகளை கொண்டுள்ளது. 3 பிரிவுகளை கொண்டுள்ளது. ரொக்க பிரிவு, கணக்கு பிரிவு, பொது பிரிவு. செயல்களை திறம்பட செய்வதற்கென வங்கி கொண்டுள்ள 3 பிரிவுகள் தான் ரொக்க பிரிவு, கணக்கு பிரிவு, பொது பிரிவு. டேஷாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் துணை கொண்டு வரையறுக்கப்பட்ட பொறுப்பின் அடிப்படையில் வங்கிகள் அமைக்கப்பட்டன. 1889 ஆண்டு நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் துணை கொண்டு. வேயர்பச் என்ற நகருக்கு தந்தையாக இருந்தவர் ரேபீசன். வேயர்பச் நகருக்கு தந்தை ரேபீசன். ரேபீசன் பிளாமஸ்வில் என்ற இருவரையும் வேறு நகருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு 1849. 1849 ஆண்டு வறுமையில் வாடிய விவசாயிகளுக்கென ஒரு கழகத்தை அமைத்தவர் ரேபீசன். எட்டாஸ் டார்ஃப் என்ற நகரில் ஏழைகளுக்கு நன்மை கொடுக்கும் ஒரு கூட்டுறவு சங்கத்தை எதன் பெயரில் தொடங்கினார்? ஹெட்டாஸ் டோர்ஃப் நலச்சங்கம். எட்டாஸ் டோர்ஃப் நலச்சங்கம் நாளடைவில் இதன் பெயர் என்னவாக மாற்றப்பட்டது? எட்டாஸ் டோர்ஃப் கடன் இணைப்பு சங்கம் என மாற்றப்பட்டது. கிராம கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பு சங்கமாக இணைக்கப்பட்ட ஆண்டு. கிராம கூட்டுறவு சங்கங்கள் இணைப்பு சங்கமாக இணைக்கப்பட்ட ஆண்டு 1877. டேஷாம் ஆண்டு ஏற்பட்ட சட்டத்தின்படி எல்லா சங்கங்களும் பங்கு மூலதனத்தை பெற்றிருக்குமாறு கட்டாயப்படுத்தப்பட்டன. 1889. ரேபீசன் வங்கிகளுக்கு டேஷ் பெற்றிருந்தன. இவ்வங்கிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு? காப்பு நிதி பெற்றிருந்தன. ரேபீசன் வங்கிகளுக்கு காப்பு நிதி பெற்றிருந்தன. இவ்வங்கிகளுக்கு லாபத்தில் 2/3 பங்கு நிதி வழங்கப்பட்டது. ரேபீசன் சங்கங்கள் பெரும்பாலும் எங்கு செயல்பட்டு வந்தன? கிராமப்புறங்களில் செயல்பட்டு வந்தன. ரேபீசன் முறை எந்த பொறுப்புடன் செயல்பட்டது? வரையறுக்கப்படாத பொறுப்புடன் செயல்பட்டு வந்தது. சூல்ஸ் முறை ஒரு வரையறுக்கப்பட்ட பொறுப்பு முறையாகும். ரேபீசன் முறையில் உறுப்பினராக விளங்கியவர்கள் விவசாயிகள், கிராம மக்கள் மட்டுமே. சூல்ஸ் முறையில் உறுப்பினராக விளங்கியவர் யார்? பல பிரிவுகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள், நகரங்களில் வாழ்ந்த தொழிலாளர்கள். எல்லா வகையான கூட்டுறவு சட்டங்களும் எந்த வங்கிகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன? ஜெர்மன் கூட்டுறவு வங்கியுடன் இணைக்கப்பட்டுள்ளன. சிறப்பான செயல்பாடுகளால் மீண்டும் கூட்டுறவு வங்கிகள் தங்கள் பழைய வலிவான நிலையை பெற்ற ஆண்டு 1930. ஜெர்மன் நாட்டில் முதல் உலகப்போர் காலத்தில் அந்நாட்டு சர்வாதிகாரியாக விளங்கியவர் ஹிட்லர். ரேபீசன் வங்கிகள் டேஷுடன் இணைக்கப்பட்டது. ஹாஸ் ஒன்றியங்களுடன் இணைக்கப்பட்டது. ஜெர்மானிய நாடு இரண்டாக பிரிந்து ஜெர்மன் இணைப்பு குடியரசு FRG என மேற்கு பகுதியின் கீழ் வந்த நாடு அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ். கிழக்கு பகுதி ஜெர்மன் ஜனநாயக குடியரசு GTR என டேஷ் நாட்டின் கீழ் வந்தது. சோவியத் நாட்டின் கீழ் என வந்தது. கிழக்கு பகுதி ஜெர்மன் ஜனநாயக குடியரசு என சோவியத் நாட்டின் கீழ் இது வந்திருக்கு. ஸோ இந்த லெசனுக்கான ஒன்லைனரும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் லெசனுக்கான ஒன்லைனரோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.